ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிக்கோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஆத்பரிப்போம் ஆத்பரிப்போம் அலங்கம் இடியும் வரை ஆத்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, நம் யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் பாக்கியவான்கள், பெற்றுக்கொண்டால் பாக்கியவான்கள். சொல்லுங்க ஆமென். நான் எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கின மட்டன்ல 50 காசு அளவுக்கு தான் உப்பு போடுறீங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கின மட்டன் அதுல 50 பைசா அளவுக்கு இல்லை 1 ரூபா அளவுக்கு தான் உப்பு நம்ம போடுவோம். அந்த உப்பு நான் கரைய மாட்டேன்னு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மட்டன் நீங்க சாப்பிட முடியாது. அந்த உப்பு நான் கரைய மாட்டேன், அப்படியே தான் கிடப்பேன், நான் கரைய மாட்டேன்னு சொன்னா அந்த உப்பு, சொல்லுங்க ஆமென், பிரயோஜனப்படாது. நீங்க வாங்கின 1000 ரூபாய் மட்டனும் பிரயோஜனப்படாது, சாப்பிட முடியாது. அந்த உப்பு கரையணும். சொல்லுங்க ஆமென். ஆமா, குழம்புல கரண்டி அல்லது இலையில அள்ளி வைக்கும் போது உப்பு வரக்கூடாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொல்றார். சில பேர் புரிந்து கொள்ளல, குடும்பத்தார் புரிந்து கொள்ளல, குடும்ப தலைவர்கள் புரிந்து கொள்ளல, கர்த்தருடைய விசுவாசிகள் அதை புரிந்து கொள்ளல, பெற்றுக்கொள்ளல. நான் உப்பா தான் இருப்பேன்னு சிலர் இருக்கிறாங்க. கரண்டியில விட்டா வாயில வச்சோம்னா கடிப்படும். உப்பை கடிக்க யார் விரும்புவா? உப்பை கடித்து மென்று திங்க யார் விரும்புவா? சொல்லுங்க ஆமென். உப்பை வாயில வச்சு கடிச்சு திங்க யாருக்கும் விருப்பம் இல்லை. கல் உப்பு கரையணும், காணாம போயிடணும். உப்பு கரைஞ்சு காணாம போயிடணும். உப்பு போட்டதுக்கு அடையாளம் என்னது? சீக்கிரமா சொல்லுங்க, பிரசங்கம் ஸ்பீடா முடிக்கணும். உப்பு போட்டதுக்கு என்ன அடையாளம் ஐயா சொல்லுங்க. இடையார் ஐயா, உப்பு நம்ம குழம்புல போட்டதுக்கு என்ன அடையாளம் கேட்கிறேன். என்னப்பா இவ்வளவு சும்மா உட்காந்து சொல்லுங்க. வாயில வச்சா அது தெரியும்ல. என்ன இவ்வளவு கஷ்டம்? என்ன கெமிஸ்ட்ரி பாடமா அது? ஏன் உப்பு பார்க்கறேன்னு சொல்றோம், குழம்புல உப்பு பாருன்னு சொல்றோம். எதுக்கு? புதுசா கல்யாணம் பண்ண அந்த மனைவி 2 தடவை போட்டுரும். அப்புறம் கணவர்கிட்ட திட்டு வாங்கி அதுக்கு பிறகுதான் அதுக்கு புத்தி வரும். தெரியலங்க, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு கை போட்டுரும், அப்புறம் ஒரு கை போட்டுரும், அப்புறம் திட்டு வாங்கி அப்புறம் தான் சரிப்படும். கேக்குதா? சொல்லுங்க ஆமென். உப்பு போட்டிருக்கான்னு பாக்குறதுக்கு நாக்குல வச்சு பார்க்கணும். உப்பு போட்டிருக்கா, உப்பு கரெக்டா இருக்கான்னு. சொல்லுங்க ஆமென். உப்பு சரியா இருக்கான்னு பார்க்க நாக்குல வைக்கணும். அப்ப நம்ம உப்பு போட்டிருக்கோம்னு தெரிஞ்சிடும். உப்பு போட்ட உப்பு கல் அப்படியே கிடந்தா வேலைக்கு ஆகாது. சொல்லுங்க ஆமென். இது ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். சொல்லுங்க ஆமென். பூமி, அது பெரிய தேவ ரகசியம், அது பெரிய கர்த்தருடைய ரகசியம். பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அந்த உப்பு கரையணும், சுவை கொடுக்கணும், பாதுகாக்கணும். 3 பொறுப்பு இருக்கு. குடும்ப தலைவர்கள் கூட அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க. குடும்ப தலைவர்கள் கூட கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இளைஞராக சம்பாதிப்பாங்க. ஒரு இடம் வேணுமா, மனைவியை காப்பாற்றணுமா, பிள்ளைய படிக்க வைக்கணுமா, ஒரு இடம் வேணுமே, அந்த அக்கறை கூட இல்லாம ரோட்ல அலைஞ்சிட்டு இருக்கோம். அது கர்த்தர் சொல்லி, நீ உப்பா இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஆமென், கரையணும், கல்லு மாதிரி இருக்கக்கூடாது, சுவை கொடுக்கணும், பாதுகாக்கணும். எலுமிச்சங்காயில அள்ளி உப்பு போடுறோம் எதுக்கு? அது பாதுகாக்கும், பாதுகாத்துக்கிட்டே இருக்கும். பிரிசர்வ், பாதுகாத்து வைத்துக் கொண்டே இருக்கும். இந்த உப்பு கெடாம பாதுகாத்து வைத்துக் கொண்டே இருக்கும். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சீடனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள். புரிஞ்ச மனுஷன் ஆசீர்வாதமா வாழ்றான், புரியாதவன் கல்லாவே அலைகிறான். மனைவி அடிச்சுக்கிட்டு, பிள்ளை அடிச்சுக்கிட்டு, உருப்படாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு, ரோட்ல உருண்டுக்கிட்டு, தானும் கெட்டு, மனைவி குழந்தைகள் எல்லாம் கெடுக்கிறான். ஏசு பாட்டு பாடின பார்த்தாது. நீ உப்பா இரு, ஆண்டவர் சொல்லுகிற உப்பு கரைஞ்சிடணும். சொல்லுங்க ஆமென். குழம்புல தேடினா கூட உப்பு கல்லு கிடைக்காது, கிடைச்சா அது உப்பு இல்ல, கல்லு. நீ சில குடும்பம், அதனாலதான் மிக முக்கியம். உங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளை வளர்க்குறீங்களா, குணசாலியா வளருங்க, அப்புறம் தான் திறமைசாலியா வளர்க்கணும். உங்க வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா, குணசாலியா உங்க பிள்ளை, உங்க குணசாலியா வளர்க்குற பிள்ளை தான் உங்களை கவனிக்கும். ப்ளீஸ் லிசன். குணசாலியா வளர்க்குற எந்த பிள்ளை தான் உன்னை கவனிக்கும் கடைசியில். அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா, சாப்பிட்டீங்களா, இப்பா உடம்புக்கு தேவையாப்பா, என்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு எதுவும் வேணுமாப்பா, சொல்லுங்க ஆமென். சிரமத்தில் இருக்கீங்களாப்பா, கஷ்டத்தில் இருக்கீங்களாப்பா, உடம்புக்கு தேவையாப்பா, சாப்பிட்டது செமிக்குதா, தூக்கம் வருதாப்பா, உங்களுக்கு எது நான் செய்யணுமாப்பான்னு குணசாலியான பிள்ளை தான் கேட்கும். குணம் கெட்ட பிள்ளை கேட்காது. நிறைய பேருக்கு அது புரியப்படலை. குணம் கெட்ட பிள்ளைய நீங்க உற்பத்தி பண்ணி விட்டீங்கன்னா அது தான் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். குணசாலியான பிள்ளை மட்டும்தான் உங்க குடும்பத்துக்கும் உன்னையும் பாதுகாக்கும். தெய்வ வசனம் அப்படி சொல்லுது. குணம் கெட்ட பிள்ளை 100 இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. குணம் கெட்ட பிள்ளை உனக்கு 100 இருந்தாலும் there is no use at all. குணம் கெட்ட பிள்ளை ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் பைபிள் அடிக்கடி அழகாய் சொல்கிறது,
7 குமாரரை பார்க்கிலும் இது உனக்கு பெருசு இல்லையா? உன் மருமக பெருசு இல்லையான்னு கேட்குது பைபிள் சொல்லு. 7 பிள்ளைகளை பெத்தா கூட உன்னை நேசிக்கிற உன் மருமக உனக்கு பெருசு இல்லையா? சொல்லுங்காமே, பைபிளை இனிப்பா வாசிங்க. 7 பிள்ளை பெற்றிருக்க, அது ஒன்றும் பிரயோஜனப்படல, தெண்டம் ஊரை சுத்திது, உன்னை பத்தி அக்கறைப்படல. உன்னை பற்றி அக்கறைப்படாத 7 பிள்ளைகளை விட உன் மருமகள் உன்னை நேசிக்கிறா பாரு, எவ்வளவு பெருசு. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? உப்பு விளையாட்டுக்கு சொல்லல, உப்பு முதல்ல கரையும். சொல்லுங்க அல்லேலூயா. கரையணும். சில கல்லு மனுஷர்கள், கல்லு கரையாது, இறக்கப்படாது. மனைவிக்கு உடம்பு பிடிக்குதான்னு கூட தெரியாது. என்னத்தை சொல்ல, உப்புனா கரையணும், ஃப்ளெக்சிபிலிட்டி. சொல்லுங்க ஆமே. அடுத்து அது கரைஞ்சிட்டு அது சுவை கொடுக்கும். அது தன்னிடத்துல சுவையை நீங்க என்ன போட்டாலும், அது பயிரா இருக்கலாம், கத்திரிக்காயா இருக்கலாம், கருவாடா இருக்கலாம், என்ன போட்டீங்கன்னாலும் தன்னுடைய சுவை அப்படியே இட் வில் பாஸ். அது தன்னுடைய சுவையை, சொல்லுங்க ஆமே, அது அடுத்த பொருளுக்குள்ள திணிச்சிடும். விளையாட்டை நினைக்காது. கடவுள் தானே உப்பு படைச்சா, நீங்களா படைக்கிறீங்க? உப்பு இல்லைன்னா மனுஷன் என்னத்துக்கு ஆகும்? அந்த தன்னுடைய சுவையை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுது உள்ள. டிரான்ஸ்ஃபர். எந்த பொருளை போடுறீங்களோ அதை சுவையாக்கிறோம். சொல்லுங்க ஆமே. சத்தமா சொல்லுங்க ஆமே. இதை புரிந்து உள்ள மனுஷன் அடுத்தவருடைய வாழ்வை கெடுப்பானா, அல்லது அடுத்தவருக்கு ஒரு கெட்ட வார்த்தை அடுத்தவருடைய வாழ்க்கை கேடடைய பண்ணுவானா? நிறைய கேடை அடுத்தவருக்கு கேடு செய்யறதுனால தான் தேவ ரகசியத்தில் ஒன்று ரகசியமா கபடமா அடுத்த ஆள் கேடு செஞ்சு விட்டுருவான். நிறைய நடக்குது. சம்மந்தம்லாம் ஒரு பொண்ணு பார்க்க வருவாங்க, அந்த பொண்ணா பார்க்காது, அது நடத்த சரியில்லை சொல்லி விட்டுருவான். பிறகு உன் பிள்ளைக்கு என்ன ஆகும்? எப்படியாவது ஒரு கெடுதல் பண்ணி விட்டுருவான். அது அந்த ஆளை நம்பாதீங்க, அவர் ஒரு பெரிய பிராடி, ஏதோ ஒன்று சொல்லி பேரை கெடுத்து விட்டுருவான். இந்த தண்டனை யார் சுமக்கிறது? உப்பு கரையணும். சொல்லுங்க ஆமென். ருசி கொடுக்கணும். 3வது பாதுகாக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தினாலும் சொல்லுங்க, அது என்னுடைய பிரசங்கம் அல்ல. நீ குடும்பங்கள் ஒரு சேஃபா இல்லாத காரணமே இதுதான். குடும்ப தலைவரோ அந்த மனைவி கணவன் அவங்க உப்பு மாதிரி. சொல்லுங்க ஆமென். 3 குணாதிசயத்தை மனதில் வைங்க. கரையணும். 3 கரையணும், ருசி கொடுக்கணும். சொல்லுங்க ஆமென். உலகத்தில் நிறைய ஆச்சரியமான சிருஷ்டிப்புகளை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். ஆச்சரியமான சிருஷ்டிப்பு சயின்ஸ்ல கூட சொல்லிட்டு இருக்கிறான். எத்தனையாவது அந்த குஞ்சுகளை உற்பத்தி பண்ணிட்டு அது செத்து போயிடும். குட்டிகளை காப்பாற்றி விட்டுட்டு அது இறந்து போயிடும். மீன்ல அதிசயமான மீன்லாம் இருக்கு. பெண் முட்டையை போட்டுட்டு பெண் மீன் முட்டையை போட்டு அது எங்கிட்ட போயிடும். அந்த முட்டையை பூரா வாய்க்குள்ளே வச்சு பட்னியா கடந்து குஞ்சுகளை உற்பத்தி பண்ணிட்டு அது செத்து போயிடும். சொல்லுங்காமே, அதிசயமான சிருஷ்டிப்பெல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். 3 முக்கியமான காரியம். அது கரையணும், ருசி கொடுக்கணும், 3வது பாதுகாக்கணும். சொல்லுங்காமே. உப்பை நீங்க எதுல போட்டாலும் அது பாதுகாத்துக் கொள்ளும். கறியில போடுங்க, எலுமிச்சங்காயில போடுங்க, எதுல உப்பை போட்டு குளிக்க வைக்கிறீங்களோ அதை பிரிசர்வ் பண்ணும், பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு புதிய ஏற்பாட்டு சொல்றார்.